பொய் பேசுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பொய் பேசுறவங்க வந்து ஒரு பொய்யோட நிறுத்த முடியாது, அதான் பிரச்சனை. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது உண்மை. இது நீங்க உண்மை பேசுனீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல கதையை முடிச்சிடலாம். ஆனா பொய் பேசும்போது இன்னும் முடிக்க முடியாது, அதான் பிரச்சனை. ஏன்னா அடுத்த ஒரு கேள்வி வரும். அப்போ அது என்ன, அப்போ அதுக்கு அடுத்த பொய், அப்போ இது என்ன, அதுக்கு இன்னொரு பொய். இப்படியே சுத்தி 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 பொய்யாலே அவங்கள சுத்தி அவங்க சூழ்ந்துகிட்டு பொய் சொன்ன பிறகு நிம்மதி இல்லாம உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அடுத்த ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். தேள் கொட்டின போல தான் உட்காந்துருப்பாங்க. நீங்க நிம்மதியா தூங்கணும்னா நீங்க என்ன சொல்லிட்டு தூங்கினா போதும்? உண்மையை சொல்லிட்டா நல்ல தூக்கம் வரும். பொய் சொன்னா சொல்லுவாங்க பாருங்க, மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா, அந்த மாதிரி சும்மாவே நம்மளை பார்த்தா கூட நம்மள ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி தான் நினைப்போம். அவங்க ஏதோ ஒண்ணு கண்ணு நின்று போய் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு என்னமோ உங்களையே கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியும் இல்லையா? பொய்யனை வந்து ரொம்ப நாள் பொய்ய என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணும், வெளியரங்கமாகும். எல்லாம் வெளிச்சத்துல வரும். இருட்டுல செய்யப்பட்டதெல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துல வந்துடும். அதனால பொய்யெல்லாம் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. பேசும்போது உண்மையை பேசுங்க. பாருங்க, விசேஷமா தவறு நடந்துருச்சா, இந்த தவறு நடந்துச்சுப்பா, இந்த மாதிரி பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒப்பு கொண்டுட்டீங்கன்னா பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சிடலாம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏதோ தப்பு நடக்கும், நம்மளாம் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அதுக்காக நல்ல தப்பு செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் தவறு செய்யறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பலவீனங்கள் இருக்கு. தவறுகள் நடக்கும்போது உண்மையா ஒத்துக்கிறது நல்லது. ஆமா, நான் தவறு செஞ்சுட்டேன், இப்படி தெரியாம காசை கொடுத்துட்டேன், இப்படி செலவழிச்சிட்டேன், இங்க போயிட்டேன், இங்க வந்துட்டேன், இவங்ககிட்ட பேசிட்டேன், இப்படி புத்தியனமா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலா வந்து நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கும் போது நாம இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகளை நம்ம ஏற்றிக்கொண்டே இருக்கிறோம்ன்றது உண்மை.